அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு விஷயம். நான் தேன் சிறுகதையில் கிட்டத்தட்ட 100 சிறுகதைகள் எழுதியிருப்பேன். அது மாதிரி இதிகாச புராண கதைகள் ஒரு 200 கதைகள் எழுதியிருப்பேன். இப்போது தேன் சிறுகதைகளில் 11வது கதை ஷாம்பு. மம்மி ஷாம்பு போடுங்க, சீயக்கா வேணாம், கண் எரியும், சினிங்கினாள் மீத்து. அம்மம்மா கிட்ட கேளு, சீயக்கா தான் நல்லது என்றாள் அம்மா ரேச்சல். ஷாம்புவே போடு, அதென்ன அம்மம்மா கிட்ட கேட்குறது? தன் அதிகாரத்தை நிலைநாட்டியபடி நகர்ந்தாள் மீத்துவின் தாதி பிரேம். அப்பாவோட அம்மா தான் தாதி. டில்லிக்கு வேலை நிமித்தம் வந்தபோது பஞ்சாபின் திலீப் சர்மாவை காதல் மனம் செய்தவள் கேரள ரேச்சல். கேரளாவின் சிகப்பரிசிச்சோறு, குழாய்ப்புட்டு, கடலை குழம்பு சாப்பிட்டு வளர்ந்த ரேச்சல் மாமியாருக்காக ரொட்டி, காலிதால் மக்னி, பஞ்சாபி பனீர், ஆலு கோபி, கோப்தா கிரேவி, கடி என உணவையும் மாற்றிக்கொண்டாள். தேங்காய் எண்ணெய், சீயக்காய் குளியல் தான் மாற்ற முடியவில்லை அவளால். ஒரு வழியாக மீத்துவுக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வைத்து அவள் நீள முடியை ஹேர் ட்ரையரால் உயர்த்தி கொண்டிருந்தாள் ரேச்சல். அவள் நாத்தனார் ரேணுவிடமிருந்து ஃபோன். பாபி, அம்மாவை கூப்பிடுங்க, இங்கே பூஜா ஹென்னா போட்டுக்க மாட்டாளாம், ஷாம்பு தான் போடணுமா. நானி சொன்னால் தான் கேட்பா. நானின்னா மகளுடைய அம்மா பாட்டி நானி. ஃபோனை வாங்கிய மாமியார் பிரேம், பூஜா நானி சொல்கிறத கேளு, ஹென்னா தான் பெஸ்ட்டு, ஷாம்பு வேஸ்ட்டு, முடி கொட்டும் என்று கூறியதை கேட்ட ரேஷ்மா விக்கித்து நின்றாள். தன் மகளோட பேத்தினா ஒன்று, மகனோட பேத்தினா ஒன்றுன்னு அவள் சொல்கிறது பார்த்து அவள் விக்கித்து நின்றாள். நன்றி.